அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. 28/11/2025 அருமையான விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கார்த்திகை மாதம் மிக சிறப்பு. அஷ்டமியுடன் இணைந்த வெள்ளிக்கிழமை கோபூஜையில் கலந்து கொள்வது மிக மிக சிறப்பு. உங்களால் என்ன வாழைப்பழம் வாங்கி கொடுக்க முடியுமா, கொண்டக்கடலை வாங்கி கொடுக்க முடியுமா, கீரை வாங்கி கொடுக்க முடியுமா, காய்கறி வாங்கி என்ன முடியுமோ அதை நீங்கள் பசுக்களுக்கு கொடுத்து இந்த நாளில் நிறைய புண்ணியம் தேடிக்கொள்ளுங்கள். ஏன்னா அஷ்டமியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றா வராது. ஏற்கனவே நம்ம அஷ்டமி வெள்ளிக்கிழமையெல்லாம் சேர்ந்து ஒன்றா பார்த்தோம். 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அஷ்டமியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றாக வந்திருக்கிறது. இந்த நாளை தவற விட்டு விடாதீர்கள். மதியம் 1 மணிக்கு சுக்கிர ஓரையை எக்காரணம் கொண்டும் தவற விட்டு விடாதீர்கள். வாழ்நாள் முழுவதும் வேலை இருக்கும். ஆனால் அஷ்டமியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றாக வராது. இது இரண்டும் ஒன்றாக வந்திருப்பது மிகப்பெரிய புண்ணியம். நீங்கள் கோபூஜையில் கலந்துக்கோங்க. கோபூஜை சிறப்பாக நடைபெறும். கழுதை, குதிரை, பசுக்கள், காளைகள் எல்லாவற்றோடு சேர்ந்து ஒரு சில நல்ல மனிதர்களும் இந்த கோபூஜையில் அங்கே இருப்பார்கள். பாருங்கள், மதியம் 1 மணிக்கு சுக்கிரவாரில் கோபூஜை நடக்கும். இந்த கோபூஜையில் கலந்துக்கிட்டு நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் சந்தோஷமா இருங்க. மகாலட்சுமியின் ஐஸ்வர்யம் பெருகட்டும். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கட்டும். ஆக திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். இரவு 7:16 வரைக்கும் அஷ்டமி, அதன் பின்பு நவமி. இரவு 10:45 வரைக்கும் சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. காலை 7:48 வரைக்கும் வியாக்காதம், அதன் பின்பு ஹர்சனம். காலை 7:40 வரைக்கும் பத்திரை கேது, அதன் பின்பு இரவு 7 மணி வரைக்கும் பவம் செவ்வாய், பின்பு பாலவ கரணம் ராகு. கும்பம் பூரட்டாதிக்கு முத்துக்குமார சுவாமி வர்றவங்க இரவு 10:45 தான் பூரட்டாதி ஆரம்பிக்கிறது. அதனால காலையில் அடுத்த நாள் காலையில் 29/11 அன்னைக்கு காலையில் நீங்க முத்துக்குமார சுவாமியை வணங்கிட்டு நேராக கோபூஜைக்கு புக் பண்ணிட்டு வந்துடலாம். ஏன்னா 28ஆம் தேதி இரவு 10:45 தான் ஆரம்பிக்குது. அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வளர்பிறை அஷ்டமி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வளர்பிறை அஷ்டமியோடு சேர்ந்து சதயம் நட்சத்திரம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ராகுடைய நட்சத்திரத்துக்காரங்கெல்லாம் இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை நீங்க நினைப்பதை விட 2 மடங்கு வளமாக இருக்கட்டும். வாங்க கிரக சூழ்நிலைகளை பார்க்கலாம். குரு கடகத்துல, கேது சிம்மத்துல, புதன் மட்டும் தனியா இருக்காரு துலாம்ல. சூரியன், செவ்வாய், சுக்கிரன் 3 பேரும் விருச்சகத்துல, ராகு சந்திரன் 2 பேரும் கும்பத்துல, சனி பகவான் மீனத்தில். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பட்சி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசிலேயே தூங்குகிறது. அருமையான ஒரு நேரம். இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க. அருமையான நாள், தூக்கமே அருமையாக இருக்கிறது. அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது. நம்ம இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை, இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடுறோம், நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும், அந்த மாதிரியான வேலையை செய்யுங்க. இல்லை ஒரு வேலை நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க. நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாவது எழுதுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது, 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும், 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், ஆந்தை படுபட்சி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள். மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்கள். எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள். முக்கியமான வேலை இருந்தால், புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்ய இருக்கிறது, 100% காரிய வெற்றி. இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும். 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை, 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 9ஆம் ஜாமம் உங்களுக்கு அரசு 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை.
பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும், இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து 9ஆம் ஜாமத்தை பயன்படுத்துங்க. ஸோ 10ஆம் ஜாமம் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை. நீங்கள் தவிர்க்கவே முடியல, நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. 1ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது. ஊன் உங்களுக்கு 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 4ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் 25% வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது. எதை துவங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் துவங்குங்கள். மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை 50% வெற்றி. 2ஆம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பிறகு 2 ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை. இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் துவங்குங்கள். அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதுக்கான பிளான் பண்ணுங்கள், எழுதி வைங்க. இதை நான் செய்கிறேன்னு யார்ட்டையா சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது. எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 8ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு 75% காரிய வெற்றியை. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்களை பார்த்தோம். வாங்க நாம் தொடர்ந்து பயணித்திருப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்.